அதாவது அஜித் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியை போன வாரம் கொடுத்தாங்க லைகா புரொடக்ஷன்ஸு. ஒரு வாரம் கூட ஆகல. என்னன்னா, விடாமுயற்சி படத்தோட டீசரை பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பல நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பிரேக் டவுன்கிற 1997 வருஷம் வெளியான ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் இது அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்போ நம்ம சொல்லும்போது யாருமே பெருசாக நம்பவே இல்லை. ஆனால் இப்போது அந்த டீசர் ரிலீஸ் ஆன உடனே எல்லாருமே பிரேக் டவுன் படத்தோட ட்ரைலரையும் பார்த்து கம்பேர் பண்ணி அது பிரேக் டவுன் படம் தான் விடாமுயற்சி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா முழுக்க பரவிடுச்சு. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக அந்த பிரேக் டவுன் படத்தோட ஒரிஜினல் ப்ரொடியூசர்ஸ் பாரமவுண்ட் பிக்சர்ஸ் நிறுவனம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்து கடுப்பான அவங்க ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிக்காங்க. என்ன அப்படின்னா, இதை எங்ககிட்ட அஃபீஷியலாக ரைட்ஸே வாங்கலை, அதாவது ரீமேக் ரைட்ஸை வாங்காமையே இந்த படத்தை பண்ணியிருக்காங்களேன்னு காண்டாகி நம்ம விடாமுயற்சி படத்தோட ப்ரொடக்ஷன் நிறுவனம் லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மில்லியன் கேட்டு 150 கோடி நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு. இதை பார்த்து ஆடி போயிட்டாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தை எப்படியும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கம்பீரமாக அந்த டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டீசர்லேயும் விடாமுயற்சி பொங்கலுக்கு தான் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது ஒரு தயாரிப்பு நிறுவனம் 150 கோடி ரைட்ஸுக்குன்னு கேட்டுச்சு அப்படின்னா இந்த படம் டேபிள்லேயே லாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 150 கோடி எப்படி கொடுக்க முடியும் ரைட்ஸு? பேசாமல் அவங்க அஃபீஷியலாக ரைட்ஸு கேட்டே வாங்கியிருந்தா கூட இவ்வளோ கொடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இப்போ தெரியாதனம் பண்ணதால் பாரமவுண்ட் பிக்சர்ஸு செம்ம கடுப்புட்ருக்காங்க, செம்ம காண்டில் இருக்காங்க. இப்போ இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறது டவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே, குறிப்பாக அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு படம், ஒரு பெரிய ஹீரோ படம், இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அஃபீஷியலாக ரீமேக் ரைட்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை வந்துருச்சா, 150 கோடி எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? அப்படி கொடுத்தா கண்டிப்பாக இந்த படம் லாஸில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே லைகா ப்ரொடக்ஷன்ஸையும் நம்ம இயக்குனர் மகிழ் திருமேனியை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் 150 கோடியை கொடுக்குறாங்களா, இல்லை அப்படி இப்படின்னு பேசி ஒரு 15 கோடி 20 கோடி கொடுத்து அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸை வாங்குறாங்களா அப்படின்னு. ஸோ அப்படிலாம் வாங்கி பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆனால் மட்டும்தான் விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை.